ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளுடைய வீட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் ஸ்பிரிங் ரோல் செய்ய போறோம். இந்த சிக்கன் ஸ்பிரிங் ரோல் செய்யறதுக்கு சிக்கன் வந்து வேக வைக்கணும். சிக்கன் வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், இது மூணுமே போட்டு நம்ம என்ன பண்றோம்னா வேக வேக வைக்கிறோம். அதுக்கு உண்டான இன்னும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோஸ் இருக்கு, தேவையான அளவுக்கு கோஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு மைதா பவுடர். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய சிஸ்டர் தான் அவங்க இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். இது வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இது செய்யற முறையை வந்து நான் ஃபர்தரா விளக்குறேன். நம்ம சாப்பிடும் போதும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்லலாம். வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லா போன்லெஸ் சிக்கனாக வாங்கி அதை நல்லா வேக வச்சுக்கணும். அப்புறம் ஹெட் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 4 எக்காச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து ஹெட் கவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான எக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர் கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே அளவு ஒரு கப் மைதா மாவு, இது கூடவே புதினா, அப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு தேவையான அளவுக்கு நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா லிக்விடாக மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்ச சிக்கனை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மசாலாவுக்கு வந்து நல்லா இந்த சின்னதாக இருக்கிற சிக்கன் தான் தேவைப்படும். மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருந்த ஆனியனை நல்லா நம்ம ப்ரௌனிஷாக எடுத்துக்க போகிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த கேரட், அது கூடவே கேப்சிகமும் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு. இது கூடவே நம்ம கரம் மசாலாவை 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த கோஸை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கோஸ் கூட பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹெட் கவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். உப்பு ப்ளஸ் கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலாவை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம ரோலுக்கான முக்கியமான மாவு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு, அதே தேவையான அளவுக்கு மைதா மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நான்ஸ்டிக் தவா வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். அதில் இந்த மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி மெலிசாக கொஞ்சம் எடுத்து சுற்றி விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அழகான மெலிசாக வர்ற தோசை மாதிரி கிடச்சிரும். அது ரொம்ப அதிகமாக ப்ரௌனிஷாலாம் விடக்கூடாது. லைட் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம உடனே எடுத்துட வேண்டியது தான். சின்னதாக பிச்சு வச்சுருந்த சிக்கனை நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரா பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கூடவே நறுக்கி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. மசாலா உள்ளே வச்சு ரோல் ஒட்ட வைக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவும் ப்ளஸ் மைதா மாவு சேர்த்து நம்ம பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறோம். தோசை மாதிரி சுட்டு வச்சுருந்த அந்த ரோலில் வந்து இப்போ நம்ம மசாலா உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்றதை பார்த்துக்கோங்க.
தோசை மாதிரி இருந்த அந்த மாவில் வந்து இப்போ நம்ம மசாலா உள்ளே வச்சு பேக் பண்ணிட்டோம். இப்போ ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எத்தனை ரோல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ரோல்ஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். சுற்றி வச்சு இருந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போது நல்ல எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க் ப்ரௌனிஷாலாம் வரக்கூடாது. லைட் ப்ரௌன் இந்த கோல்டன் கலரில் வந்தாலே போதுமானது. பார்த்திங்கனாலே நல்லா தெரியும், நம்மளுக்கு ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லாமல் நல்லா கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா உள்ளே தீஞ்சு போயிடும். நம்முடைய டேஸ்டி சிக்கன் ரோல் இப்போ ரெடி ஆகிடுச்சு.